புதுசா ஆரம்பிக்கப்பட்ட நம்ம இளைய தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு புதுசா சிலர் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு மாநில அளவுல பொறுப்புகளும் வழங்கப்பட்டிருக்குது. இதை பார்க்கும்போது தான் எனக்கு நம்ம புஷி ஆனந்த் சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று ஞாபகம் வருது. அவர் ஒரு மேடையில சொன்னாரு, நம்ம கட்சிக்காக தெருவா சைக்கிள்ல போய் போஸ்டர் ஓட்டானே ஒரு தொண்டை, அவனுக்கு மட்டும்தான் பதவிகள் வழங்கப்படும் சொல்லி இளைய தளபதி விஜய் சொல்லி இருக்கிறான்னு சொல்லி புஷி ஆனந்த் சொன்னாரு. என்ன மனுஷன்? வேற கட்சியில இருந்து யாராவது வந்தா அவங்கள அரவணைச்சு செல்லலாம். ஆனா நம்ம கட்சி பதவின்றது வந்து சைக்கிள்ல போய் போஸ்டர் ஓட்டானே அவனுக்கு மட்டும்தான் பதவி கொடுக்கப்படும் சொல்லி புஷி ஆனந்த் ஆனந்தமா சொன்னாரு. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேத்து கட்சியில சேர்ந்த ஆதவ அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க. இந்த ஆதவ அர்ஜுனா எந்த தெருவில் எந்த சைக்கிள்ல போய் போஸ்டர் ஓட்டினார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இரும்புச்சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர் சம்பளம், பல இரும்புச்சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர் சம்பளம். பாஜக, அதுல இருந்து அதிமுக, அங்க இருந்து தாவி தாவேகாவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காலத்து தங்கி சிடிஆர் நிர்மல்குமார், அவருக்கு ஐடி விங்கும் கட்சியோட இணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுத்திருக்காங்க. இந்த நிர்மல்குமார் எந்த தெருல எந்த சைக்கிள்ல போய் போஸ்டர் ஓட்டினார் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடல்லே இல்லையா? இது இல்லாம அந்த கட்சியில சேர்ந்திருக்க பலருக்கும் மாநில அளவுல பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாநில அளவு பொறுப்புகள் வழங்கப்பட்ட யாருமே அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ரசிகர்கள், அவருடைய மன்ற ரசிகர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல தான் ஏதோ பொறுப்புகளை அங்கங்க பிச்சு போட்டுக்கிறாங்க. அப்போ இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு மக்கள் மன்றமா இருந்த ஒரு பொருளை இன்னைக்கு கட்சியா தூக்கி உயர்த்தி விட்ட ரசிகர்களுக்கு எந்த ஒரு மாநில அளவு பொறுப்புமே இல்லையான்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு ஆயிப்போச்சு. எல்லாரும் கிச்சாங்கிச்சான்னு வேலை வாங்குவாங்க சார். அதை செய், இது செய், அதை பண்ணு, இதை பண்ணுன்னு என்னடா இழிச்சவாய பாருங்க. ஆனா எனக்கு என்னன்னா, விசிகா கட்சியில இருந்து அந்த கட்சியோட தலைமைக்கே கட்டுப்படாம தனிச்சையா செயல்பட்ட நபர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா. அதுவும் சமீபத்தில் விசிகா சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டையே நான் தான் நடத்தினேன் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு பேசின நபர் தான் இந்த ஆதவ அர்ஜுன். சோசியல் மீடியால எந்நேரமும் இஸ்லாமிய வெறுப்பு, வதந்தி, வன்மத்தை மட்டுமே பரப்புறத தொழிலாக கொண்ட சிடிஆர் நிர்மல்குமார், இப்படியாப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகளை கொடுத்து ஆட்சியை பிடிச்சிடலாம், கட்சியை வளர்த்துடலாம், நாளைய முதலமைச்சர் ஆயிரலாம்னு சொல்லி நம்பிட்டு இருக்கக்கூடிய நம்ம தளபதி விஜய்க்கு என்னுடைய ஆழ்ந்த வாழ்த்துக்கள். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ?